கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு உருவதுக்கீடு செய்ய முடியுங்கிறது தெரிந்தோம். வேணுங்கன்னு அன்னைக்கு ஏமாத்த பார்த்தார். நான் ஒரு தொழிலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக செய்த சதி. அதை வன்னிய பெருங்குடி மக்களும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இழுத்து வாயர்கள் இல்லை, ஏமாளிகள் இல்லை. பழனிசாமி போடுற வேஷம்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் பழனிசாமிக்கு தக்க பாடம் சிறுபான்மை மக்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவரது துரோகத்திற்கான தண்டனையை வழங்குவார். நம்ம அதே மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ற பழக்கம் நமக்கு கிடையாது. பழனிசாமி ஒரு ஏமாற்று பேர் வெளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பதவிக்காக, அதிகாரத்திற்காக அவர் காலையும் பிடிப்பார், கழுத்தையும் பிடிப்பாருங்கிறது தெரியும். அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர காரணமாக இருந்தவர்களுக்கு முதுகுல குத்தினாரு. அதே மாதிரி ஆட்சியை தொடர இருந்தவர்களுக்கு முதுகுல குத்தினாரு. எல்லாவற்றுக்கும் மேல அவர்களை இத்தனை நாள் பாதுகாத்தவர்களுக்கு முதுகில் குத்துற வேலையில இறங்கியிருக்காரு தெரியும். அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இழிச்சவாயர்கள் இல்லை. ஏதோ அங்க உள்ள தொண்டர்கள் இரட்டையில இருப்பதற்காக இது தலைவர் கட்சி, அம்மா கட்சின்னு ஒட்டிட்டு இருக்கவங்களும் அங்க இருக்கிறவங்களும் உண்மை தெரியுது. பணத்திற்காக, பணபலத்துக்காக, பண தேவைகளுக்காக ஒட்டி கொண்டிருப்பவர்களும் பழனிசாமி செல்கிற பாதை எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அது நெல்லிக்காய் கூட்டம் போல் செதறுகின்ற காலம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வருங்கிறத எல்லோருடைய கணிப்பு. கொடநாடு கொலை மற்றும் கொள்ளைக்கு சம்பந்தமானவர் யார் என்று மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அத தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை சரியாக அதை உருவு செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவார். தமிழகத்தில் 2 நாட்கள் தொழில் முதலீடு மாநாடு நடந்தது. சாதனையின் மைல்கல் முதல்வர் தேர்தல் வாக்குறுதி 500 வாக்குறுதி சொல்லிட்டு அதை சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தது ஒரு சாதனை. அதை ஏமாத்தாம, அதை நிறைவேற்றாம 3 வருஷம் ஏமாத்திட்டு வார்த்தை ஜாலத்தில் ஓட்டுறது ஒரு சாதனை. தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருங்காலத்தில் திமுக பெரும் பின்னடைவை சந்திக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் அவர் டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது எந்த கூட்டணியா இருந்தாலும் மக்கள் தான் வெற்றி பெற செய்யணும். பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.